வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th அக்கௌண்ட்ஸ் வந்து இன்சைட் கொஷின்ஸ் போடுங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ 12th அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சைட் அப்படிங்கிறது இந்த 22-23 2 வருஷமா இன்சைட் அவங்க கேட்கவே கிடையாதுங்க. 1 மார்க்கை மட்டும்தான் வேல்யூ சேஞ்ச் பண்ணி ஒரு 4 or 5 மார்க்குக்கு வந்து கேட்டிருந்தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 2020 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செட்டு எழுதுனாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இன்சைட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் 3 கொஷின் வந்து இன்சைட் கேட்டிருக்காங்க. இதுல இந்த கொஷின் இருக்கு இல்லையா, வாட் இஸ் லிக்விடிட்டி, இந்த கொஷின் வந்து இன்சைடு கம்பல்சரி கொஷினாவும் கேட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடு அடுத்த கேட்ட 2 வருஷத்துல வந்து கேட்கவே கிடையாது. ஸோ இன்சைடை வந்து பார்க்கறதுக்கு பதிலாக நீங்க வந்து உள்ள படிக்கிறது எப்பவும் படிக்கிறதையே நல்லா படிச்சுக்கோங்க. நார்மலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செல்ஃப் ஜென்ரேட்டர் குட்வில்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ், இது வந்து செகண்ட் டைப். இந்த மாதிரி நார்மலா நீங்க தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரே ஒரு 2 மார்க் கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு இன்சைட் கேட்பாங்க சான்ஸ் இருக்கிற பட்சத்தில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ண கூட மாட்டாங்க. ஸோ அதனால கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இன்சைட் கேட்கறதுக்கு பதிலாக நமக்கு நிறைய சான்சஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. 1 மார்க்ல வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்சைட் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் போட போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கு எந்தெந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் எவ்வளவு சாப்டர்ஸ் பார்த்தா ஈஸியா 80 மார்க் வாங்கலாங்கிற வீடியோஸும் போட்டிருக்கிறோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ தியரி எவ்வளோ வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா போட்டிருக்கோம். எக்கனாமிக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இன்சைட் கொஷின் பப்ளிக்ல அண்ட் தென் உங்களோட கொஷின் பேப்பர்ல கேட்ட கொஷின்ஸ் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு 4 பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதுவும் நம்மளோட டெலகிராம் பேஜ்ல போட்டிருக்கேன். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்சைட் அப்படிங்கிறது பயப்படவே அவசியமே கிடையாது. ஸோ அவங்க இன்சைடுன்னு கான்சென்ட்ரேட் பண்றது பெரிய சம்மா இருக்கிறது ஷார்ட்டா எடுத்து ஒரு சில வேல்யூ சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தெரியற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போதைக்கு ஸ்டடி ரிலேட்டடா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் 1 போயிட்டு இருக்கு, ஒரு சில சைடு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் 2 அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்டா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது நான் அதுக்கான வீடியோஸ் வந்து போட ரெடியா இருக்கேன். உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடா எந்த ஹெல்ப்னாலும் நீங்க டெலகிராம் குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸும் அதுக்கான வீடியோவும் வித்தின் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அக்கௌண்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.